ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அண்ட் எல்சிஎம்ல பார்ட் 3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க, கூடுதல் 99 மிக பெரு பொது வகு அப்படின்னா HCF இருக்கு பார்த்தீங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. எண் 9 உடைய மிகை எண்ணின் ஜோடிகள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 2022 கேட்ட கொஸ்டின் பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF ஓட 2 நம்பர். ஸோ HCF ஆஃப் x + yன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இரண்டு நம்பர் ஏன்னா கூடுதல் இல்லை. ஸோ கூடுதல்னா 2 நம்பரோட கூடுதல் தான். ஸோ அது வந்து 99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்படின்னா வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்களில் மீ போவா 8 கீழ்கண்ட எண்களில் எந்த எண் அவற்றின் மீசீமா ஆக இருக்க முடியாது? 23, 16, 18. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்றாங்க, மீ போவா அப்படின்னா HCF என்ன சொல்லியிருக்காங்க, 8. அப்படி இருந்தால் எல்சிஎம் வந்து கீழே இருக்க எந்த நம்பர் வந்து ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா நீங்க பாருங்க, ஆக்சுவலாக வந்து 8 இங்கே, அதாவது ஒரு ஈவன் நம்பர். 24, 48, 56, 60 எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ நம்ம 20 ஒவ்வொரு நாளும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 24 எடுத்துக்கலாமா? 24/8 அப்படின்னா 3 தடவை வரும். 48/8 அப்படின்னா 6 தடவை வரும். 56/8 அப்படின்னா 7 தடவை வரும். 60/8 ஸோ டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 64 தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ 60 வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 60 தான். ஏன் அப்படின்னா பாருங்க, இரு எண்களின் மீ போக HCF கொடுத்துட்டாங்க. கீழ்க்கடை எண்களின் எந்த எண் அவற்றின் எல்சியமா இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 60 இதுதான் எல்சியமா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது அப்படின்னா குறைவா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, 4ம் 3 இருக்கு அப்படின்னா எல்சிஎம் வந்து 4 × 3 12. ஸோ பாருங்க, பெரிய நம்பர் 4ஓட அதிகமாக இருக்கு. இதே நீங்க 2, 4 அப்படின்னா வந்து 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4ன்னு வருதா? ஸோ 4க்கு 4 ஈக்குவலா இருக்கு. ஸோ பாருங்க, அதிகமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இதே வந்து 3, 12 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 3க்கும் 12க்கு எல்சிஎம் மட்டும்னா 3 டைம்ஸ் 1 டைம் 3. ஸோ 3 × 3, ஓ சாரி 4 டைம்ஸா? ஸோ 3 × 4 12. ஸோ இப்பயும் நமக்கு இதாக தான் இருக்கு. இதே பாருங்க, இங்க 2 இருக்கு. ஸோ 2ஓட மடங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்கொயரு. ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பருக்கு மடங்கா இருக்கு, பெரிய நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு. இதே மாதிரி பெரிய நம்பரோட அதிகமாகவும் இருக்கு. ஆனா பாருங்க, ஸோ பெரிதா இருக்கு, மடங்காவும் இருக்கு, சமமாவும் இருக்கு. ஆனா குறைவா இருக்காது. ஸோ இதான் ஆன்சரு. ஸோ பாருங்க, மீச்சிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது. ஆக்சுவலா வந்து இது நமக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு பள்ளியில் 56 மாணவிகள் மற்றும் 98 மாணவர்கள் இணைந்து சம அளவில் குழுக்களால் பிரித்தால் அதிகபட்ச எண்ணை எத்தனை குழுக்கள் பிரிக்க வேண்டும்? பாத்துக்கோங்க, ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல வந்து மாணவிகள் அப்படின்னா கேர்ள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 56 பேரும், மாணவர்கள் அப்படின்னா வந்து பாய்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 98 பேரும் இருக்காங்க. சம அளவுல பிரிக்கிறாங்க. அதிகபட்சம்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம்னு கேட்டா நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, 56க்கும் 98க்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சா போதுங்க, அவ்வளவுதான். ஸோ 56, 98 3 டேபிள்ல போட முடியாது. ஸோ நம்ம 2 டேபிளே போடலாம். 2, ஸோ 1, 8, 4 டைம்ஸ் 1, 49. 7 டேபிள்ல போட்டோம் அப்படின்னா 4 7s are 28, 7 7s are 49. ஸோ அவ்வளவுதான். எல்சிஎம், ஸோ எல்சிஎம்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், இந்த 4, 7 எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். ஆனால் நமக்கு HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ HCF அப்படிங்கும்போது 2 × 7 அப்படின்னா 14. ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ 14 குழுக்களாக தான் மாணவர்கள் மாணவிகளும் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதே எல்சிஎம்மாக தான் நம்ம 4 × 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதிகபட்சம்னு கேட்டால் நீங்கள் HCF தான் கண்டுபிடிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, 5th கொஸ்டின். நூல் விற்பனையால் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 388 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டிகளும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் பிரித்து வைக்க அதிகபட்சம் தேவைப்படும் பெட்டிகள் எத்தனை? அதிகபட்சம் அப்படின்னாவே நமக்கு HCF 6th புக்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் புக் 175,
நெக்ஸ்ட் அறிவியல்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் 385. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து சாரி 245. மேக்ஸ் தான் வந்து 385. ஸோ இப்போ 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். சாரி ஹெச்சிஎஃப் எடுக்கலாம் கைஸ். ஏன்னா ஹெச்சிஎஃப் தான் நம்ம பிடிக்கணும். 175, 245, 385. எல்லாமே 5 5 இருக்கு. ஸோ நம்ம 5 டேபிளில் போகலாம். 5 டைமில் போட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 3 × 5 15. ஸோ 2 வரும். 5 is 25. ஸோ 4 டைம் 4 5 20. மிச்சம் 4 இருக்கும் 9 வரும். நெக்ஸ்ட் வந்து 7 டைம்ஸ் வரும். 7 5 35. மிச்சம் 2. 75. ஆக்சுவலாக 35 49 வந்து நமக்கு 7 டேபிளில் வரும். ஆனால் 75 நமக்கு 7 டேபிளில் வராது. ஆக்சுவலாக வந்து 377 வரும். ஏன் அப்படின்னா வந்து 35க்குமா 3 இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம 7 டேபிளில் போடலாம். 5 டைம் 7 டைம் 11 டைம். ஸோ ஹெச்சிஎஃப்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 × 7 35. ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 35 தான் வரும். ஸோ 35 பெட்டிகளில் பாட வாரிய சமமாக வந்து அவங்க அடைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க 6th கொஸ்டின். நீளம் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 6 மீட்டர் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு கொண்ட மரத்துண்டுகள் அளக்கும் மிகப்பெரிய மரத்துண்டு நீளம் காண்க. ஸோ மிகப்பெரியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க, இங்கே மீட்டர் இருக்கு, இங்கே சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமாக சென்டிமீட்டரா மாற்றிக்கலாமா? ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? ஸோ வந்து 4 மீட்டரை வந்து 400 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கலாமா? ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு 50 இருக்கு. ஸோ அதாவது 450 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் 6 மீட்டர் இருக்கு. 6 மீட்டரை வந்து 600 மீட்டராக மாற்றிக்கலாம். 600 சென்டிமீட்டர். ஏன் அப்படின்னா இன்டூ 100 ப்ளஸ் 30 சென்டிமீட்டர். ஸோ 630 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் கைஸ். பாருங்க 450 × 630. நம்ம 5 டேபிளில் போட்டு பார்க்கலாம். ஏன்னா 0 இருக்கு. ஸோ 5 டைம் அப்படின்னா 9, இங்கே 0 வந்துடும். 1 டைம் மிச்சம் 1 இருக்கும். 2 டேபிளில் போட்டோம். சரி 2 × 5 வந்து 10. ஸோ 2 டைம்ஸ் மிச்சம் 3 இருக்கும். 5 6 30. ஸோ 6. 3 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 30 3 டைம்ஸ் வரும். 4 3s 12. ஸோ 4 நெக்ஸ்ட் 2 × 3 வந்து 6. ஸோ இப்போ 30 42 இருக்கு. அகைன் 3 டேபிளில் போகும். ஏன் அப்படின்னா இது 3 டைம்ஸ்னு போட்டோம் 10 வரும். 10 × 3 30 வரும். 42ன்னு பார்த்தோன்னா 1 டைம் மிச்சம் 1 இருக்கும். 3 × 4 12. ஸோ 4. ஸோ அகைன் இது 2 டேபிளில் போடலாம். 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா இது 5 டைம் வரும். இது 7 டைம் வரும். ஸோ 5 7 நின்றும். ஏன்னா கீழே காமன் டேர்ம் கிடையாது. ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் எழுதலாமா? 5 × 3 × 3 × 2 ஈஸியாக எழுதிக்கலாம். 5 × 2 10. 3 3s 9. ஸோ 90 சென்டிமீட்டர். இந்த மாதிரி அளவில் தான் அவங்க வந்து டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து மீட்டர்லேயும் சென்டிமீட்டரையும் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரே யூனிட்ல நம்ம கன்வெர்ட்டுக்காக மாற்றிக்கிறோம். ஸோ வந்து 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். ஸோ வந்து 4 × 100 வந்து 400 மாறிடுது. ப்ளஸ் 50 இங்கே கொடுத்துருக்க 50. ஸோ 450 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 6 மீட்டர் அப்படின்னா 6 × 100 வந்து 600 ப்ளஸ் 3630 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுக்கும் வந்து அதிகபட்சம் அப்படின்றதுனால மிகப்பெரிய அதிகபட்சம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஹெச்சிஎஃப் போடுறோம். ஸோ ஹெச்சிஎஃப் போட சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் காமன் டேர்ம் 5க்கும் 7க்கும் காமன் டேர்ம் கிடையாது. ஸோ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 × 2 10, 3 × 3 9. ஸோ 10 × 9 வந்து 19 வந்துடும். இதே நீங்கள் எல்சிஎம்மாக இருந்தால் 5 7 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம். நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 150 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ள அளவு கொண்ட 2 வகையான கலன்களில் அடைத்து விற்பினார் விரும்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்பட கலன் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவுன்னு கேட்டார். 22 24ல கேட்ட கொஸ்டின். ஒன்றும் இல்லை கைஸ் பாருங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட வந்து பசும்பால் வந்து 175 லிட்டரும் எருமைப்பால் 150 லிட்டர் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஒரே களத்துல வந்து கலக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க தேவைப்படும் கலவு அப்படிம்பாங்க. ஸோ வந்து ரெண்டையும் ஒன்னா வந்து கலந்து விற்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விருப்பம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கலன் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து அதிகபட்சமா எவ்வளவு கொள்ளளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். தனித்தனியா இருக்கிறத அவங்க ஒன்னா கலக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகபட்சம்னு கேட்டாலே நமக்கு என்ன தெரியும்? ஹெச்சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம 175 அப்புறம் 150. அப்புறம் இது பசும்பால், இது வந்து எருமைப்பால்.
ஸோ இது வந்து 5 இருக்கு. இங்க 0 இருக்கு. ஸோ 5 டேபிள் போடலாம். 3 into 5 15. ஸோ 3 டைம்ஸ் 2ங்கும்போது 5 is 25. ஸோ வந்து இங்கிட்டு 3 டைம்ஸ் வரும். 0 அப்படியே கேரி அவுட் ஆகும். அகைன் 5 அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். 7 5 35, 6 5 30. ஸோ 7க்கும் 6க்கும் காமன் டேர்ம் கிடையாது. ஸோ HCFன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 into 5 அப்படிங்கும்போது நமக்கு 25. 5 into 5 25 லிட்டர் அப்படின்றதான் நமக்கு ஆன்சர் கைஸ். ஏன்னா பாருங்க ஆக்சுவலாக வந்து 175 லிட்டர் 150 லிட்டர். ஸோ ரெண்டையும் ஒன்றா கலக்கும் போது நம்ம அதிகபட்சம்னு கொடுத்தோம். ஸோ நம்ம HCF எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டும் HCF எடுத்தோம் அப்படின்னா 25 லிட்டர்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க இது சம். இரு எண்கள் நீ போவா மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்கள் அழைக்கும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 22ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீ போவா அப்படின்னா HCF 1 இருந்தா அந்த எண்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 1 and 2 எடுத்துக்காங்க. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா சார்பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது டிவிசிபிள் ஆகாது. ஸோ 2 வந்து அதனால டிவிசிபிள் ஆகும், 1 அதனால டிவிசிபிள் ஆகும், வேற எதுவும் டிவிசிபிள் ஆகாது. இதே நீங்க 2 3 எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அப்படிதான் வரும். 2 வந்து தன்னால் டிவைட் ஆகும், 3 வந்து தன்னால் டிவைட் ஆகும், வேற எதுலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து சார்பகா எண். ஸோ அந்த மாதிரி இருக்க எண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா காமன் டேர்ம் இல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் HCF 1ன்னு எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 9th sum. 65 மற்றும் 117 மிக பெரு பொது வகுத்தினை 65m - 117 என்ற வடிவில் எழுதினால் m இன் மதிப்பு காண்க. 22ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா 65 117 அப்படின்னு இருக்கு. இதோட மிக பொரு வகுத்தி அப்படின்னா HCF அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 65 - 117 எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது இந்த எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க கைஸ். அவ்வளவுதான். ஸோ HCF தானே சொல்றாங்க. ஸோ 65க்கும் 117க்கும் HCF எடுக்கலாம். இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. ஸோ 5ங்கும்போது 5 போடலாம், 7 போடலாம். ஆனா 65 117 இருக்கு. ஸோ 7ங்கும்போது 3ல வருதான்னு பார்க்கலாம். 3ல வராது. ஏன் அப்படின்னா 65 வராது, 66ன்னு இருக்கணும். ஸோ 3ல வராது, 9லயும் வராது, 12லயும் வராது. ஸோ 13ல போட்டு பார்க்கலாம். 13ன்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 13ல 5 போட்டு பார்க்கலாம். 5 3 15க்கு 65 வருது. ஸோ 117ல மூணாவது டேபிள்ல வந்து 7 வந்து எப்போ வரும் 9ல வரும் 27. ஸோ 13 × 9 போட்டு பார்க்கலாம். 13 9 27 கீழே மிச்சம் 2. ஸோ வந்துருச்சு. ஸோ ஓகே 13 தான். இங்க வந்து 5 இங்க 9. ஸோ நமக்கு காமன் டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ HCF 13. ஸோ வந்து 65m - 117 = 13. ஏன்னா அந்த இதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 13 கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு m வேல்யூ தான் வேணும். அதனால 65m = 13 + 117. ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். ஸோ நம்ம 117ஓட 13 ஆட் பண்ணோம்னா நமக்கு 30 வரும்னு நினைக்கிறேன். 7 3க்கு 0 1 2 3 நம்ம 130. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது 65m = 130 அப்படின்னா m = 130/65. ஏன் அப்படின்னா மல்டிப்ளை இருக்கு, இங்கே டிவைட்ல போயிடும். ஏன்னா நமக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம 5 டேபிள்ல பண்ணலாம். 5 டேபிள்ல பண்ணோம் அப்படின்னா 1 டைம் 1 ஸோ 13 வரும். அகைன் 2 டேபிள் 3 26 அப்படின்னு வருது. ஸோ நம்ம 13 டேபிள் 26 தெரியும். 1 டைம் 2 டைம்னு சொல்லிட்டு ஸோ m அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா m = 2. இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்க்கலாம். பாருங்க 65m - 117 = 13. ஸோ 65 × 2 - 117 = 13ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 65 × 2 போட்டு பாருங்க. 5 2s are 10க்கு 1 6 2s are 12 30. ஸோ 130 - 117 13 தான். ஏன்னா இங்கே பாருங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 117ல 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கழிச்சா இதான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ m = 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 10th sum. x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 இன் மீ போவா x - 6 எனில் k இன் மதிப்பு என்ன? 20ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக வந்து இது x டேர்ம் இது y டேர்ம் 2 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி x yன்னு சொல்லிட்டு மீ போவா அப்படின்னா HCF ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை கைஸ், அவ்வளோதான். 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. ஸோ பாருங்க நமக்கு இங்கே 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 எப்படி இருக்கு, -6 இருக்கு. ஸோ -6 அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து நம்ம 2 × 3 வந்து 6 இருக்கணும். இல்லை அப்படின்னா 1 × 6 வந்து 6 இருக்கும். ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்று 2 இருக்கும், 2 × 3 இருக்கணும். ஸோ 2 × 3 அப்படின்னா வந்து அதுவுமே இங்கே -6 வராது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க 2 3 அப்படிங்கும்போது மைனஸ்னு போட்டோம்னா இங்கே ப்ளஸ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 2 3 போட முடியாது. இல்லை அப்படின்னா வந்து இங்கே மைனஸ் இருக்கு அப்படின்னா பாருங்க -3 + 2ன்னு போட்டாலுமே நமக்கு வந்து -k அப்படின்னு தான் வரும். ஆனால் அவங்க நம்மள வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டிக்கு எப்படின்னா வந்து -6 அப்படின்றத வந்து 1 × 6 இப்படி போடலாம், -6ன்னு போடலாம். ஏன் அப்படின்னா 1 × -6 ஆனால் இங்கே +1 இருக்கு, இங்கே -6 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், -5ன்னு எடுத்துக்குவோம். ஸோ k = 5 தான் வேல்யூ. இப்போ பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ் ஸ்கொயர் -5x -6 அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கு பாருங்க. ஸோ -6 வந்துருச்சு. இங்கே வந்து எப்படி இருக்கு, +1 -6 அதனால தான் -5x அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். இல்லாட்டி இதை நீங்கள் இது சிம்பிள் மெத்தடு. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -2x -24 இருக்கா. ஸோ நம்ம 24 டி மெத்தடில் போட்டு பார்க்கலாம். -24ங்கும்போது 6 4s 24ன்னு போடலாமா. ஸோ ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கும், மைனஸ் இங்கே போடணும். ஏன் அப்படின்னா வந்து 6 -6 + 4 இங்கே -2. ஸோ இது நமக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா x -6 x + 4. இதை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் -5x -6 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x + 1 x -6. ஸோ HCF என்ன கொடுத்துருக்காங்க, x -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா காமன் டேர்ம் தான் HCF. பாருங்க x -6 இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் வந்து இப்படி தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச k வேல்யூ k = 5 ஆன்சர் வந்து கரெக்ட் தான் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் கைஸ். ஈஸி மெத்தட் நீங்கள் போட்டாலும் சரி ஓகே, இல்லாட்டி நீங்கள் தனித்தனியாக டி மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 11th பாருங்க, A வந்து 1 B வந்து 2 C வந்து 3 அதே மாதிரி Z வந்து 26 அதாவது ஆல்பபெட்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் HCF ஆஃப் i x ஆகும். LCM C, Pக்கும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 23 24ல கேட்ட கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. ஐக்கும் எக்ஸுக்கும் ஆல்பபெட்ல என்னவோ அதுக்கு HCF எடுக்கணும். இங்கே LCMக்கு சிக்கும் பிக்கும், சினா 3 ஸோ பிக்கு அதே மாதிரி என்னன்னு சொல்லி நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா அது ரேஷியோவில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். HCF ஆஃப் i, x LCM ஆஃப் C, P. ஸோ பாருங்க i வந்து நமக்கு 9 வரும். அதே மாதிரி எக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24 வரும். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா HCF ஆஃப் 9, 24ன்னு எழுதிக்கலாம். இதே LCMன்னு பார்த்தா நமக்கு C வந்து 3ன்னு தெரியும். Pன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ நம்ம 16 எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம HCF போட்டு பார்க்கலாம். 9 3ல் போடலாம். 3 தடவை 8 தடவை. ஸோ 3க்கு 8க்கும் வராது. ஸோ நம்ம இங்கே 3 தான் வரும். இப்போ LCM 3 × 16ன்னு பார்த்தோம் அப்படின்னா 3க்கும் 16க்கும் காமன் டேர்மே கிடையாது. நம்ம அப்படியே வந்து இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 16 அப்படின்னா 48ன்னு வரும். ஸோ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணலாம். 3 டேபிள் இது 1 டைம் போகலாம், இது 1 டைம் மிச்சம் 116. ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1:16 அப்படின்னு வரும் கைஸ். வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ஃபபெட்டில் நம்ம இது பார்த்துட்டு அதுக்கு HCF LCM பார்க்கலாம். ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம டிவைட் தான் பண்ணுறோம். அதாவது இப்படி 3:48 அப்படின்னா 3/48. ஸோ இது 1 டைம் வரும், இது 1 மிச்சம் 1 16. ஸோ அதான் 1:16 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அவ்வளோதான் கைஸ். பாருங்க 12th கொஸ்டின் பாருங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக உழைக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடத்திற்கும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன. இதில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? ஸோ எப்போ ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. 22 23 கேட்ட கொஸ்டின் 6th புக்ல இருக்கு. மேக்ஸிமம் இந்த LCMல வந்து இந்த மாதிரி ஒன்றாக LCM HCFல ஒன்றாக ஒலிக்கும்
அப்படின்னு கேட்டாங்களே, ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நமக்கு எல்சிஎம் தான். ஸோ நமக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் 15, 20, 25, 30. ஸோ அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் 15, 20, 25, 30. ஏன்னா 4 அலைபேசிகள்ல அதுதான் வந்து ஒவ்வொரு முறையா அடிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 5 டேபிள்ல போடலாம். 5 டேபிள்ல போட்டோம்னா 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். அகைன் நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல போடலாம். 1 டைம், 4 டைம், 5 டைம், 2 டைம். ஸோ நம்ம 2 டேபிள்ல போட்டோம்னா 1 டைம், 2, 5, 1. ஸோ காமனாக போட முடியாது. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 1 டைம், 1 டைம், 5, 1. ஸோ நமக்கு எல்சிஎம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. இது ஆக்சுவலாக அதில் எல்சிஎம் எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு ப்ளீஸ் பாருங்க. ஸோ 5 இன்ட்டு 5 25, 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 3 அப்படிங்கும்போது ஸோ பாருங்க 25 இன்ட்டு 4 வந்து 100, 100 இன்ட்டு 3 அப்படின்னா 300ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா நமக்கு 300ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 மணிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேரங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 300 60ஆல நம்ம டிவைட் பண்ணணும். எதுக்கு, அவரோட கன்வெர்ட் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா 5 மணிக்கு ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 300 அப்படின்றத வந்து 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மணி நேரம் கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது நிமிஷம். ஏன் அப்படின்னா அவங்க நிமிஷத்துல தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது நிமிஷத்துல. அதை நம்ம நேரத்துல மாத்தணும். மாத்தணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 0க்கு 0 கேன்சல். 1 டைம் 5 டைம். ஸோ 5 hours. ஸோ பாருங்க ஏற்கனவே 5 மணிக்கு ஒலிக்குது. 5 மணிக்கு ஒலிக்குது. அப்புறம் அடுத்த ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் ஒலிக்கும் அப்படின்னா 5 + 5 அப்படிங்கும்போது 10 மணி. ஆக்சுவலா பாருங்க இங்க காலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு காலை 10 மணி. ஆப்ஷன்ல சப்போஸ் மாலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது இரவுலாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா பாருங்க 5 மணி நேரம், அடுத்த 5 மணி நேரம் கழிச்சு அடிக்குது. ஸோ 5 மணி அப்படின்னா அடுத்த 5 மணி நேரம் 10 மணி. அது காலை தான். ஸோ இப்படிதான் கைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 13th சம். நெக்ஸ்ட் பாருங்க 13th சம். ஒரு ரயில் நிலைய கடிகாரம் 1 மணிக்கு 1 தரம், 2 மணிக்கு 2 தரம் என்றவாறு மணிக்கு ஒலிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு அக்கடிகாரம் மணி ஒலிப்பதின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 2018ல கேட்ட கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா 1 மணிக்கு 1 தடவை அடிக்கும். 2 மணிக்கு 2 தடவை அடிச்சுன்னா 3 மணிக்கு 3 தடவை அடிக்கும், 4 மணிக்கு 4 தடவை அடிக்கும். அந்த மாதிரி அடிச்சோம் அப்படின்னா ஒரு நாள் அப்படின்னா நமக்கு 24 மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எத்தனை தடவை அந்த பெல் அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க 1 ஹவருக்கு ஒரு தடவை அடிச்சோம். ஒரு தடவை அடிக்குது. ஒரு தரம். அப்படின்னா 12 மணிக்கு 12 தடவை அடிக்கும். இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு தடவை அடிச்சுச்சுன்னா 12 மணிக்கு 12 தடவை அடிக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 2 தடவைன்னு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு 24 மணி நேரம். ஸோ அப்படின்னா 12 மணி நேரம். அதை இங்கே 2 ஆல போகிறோம். ஏன் 2 × 12 அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா என்ன பாருங்க ஃபுல்லா அப்படியே கூட்டிகிட்டே தானே போகும். ஒவ்வொரு மணி நேரமா கூட்டிகிட்டே போகுது. 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட்டுறதை நம்ம அப்படி ஏன்னா 24 மணி நேரத்தை நான் 2 இன்ட்டு இப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 × 2, 1 + 2, 3, 3 3s are 6, 6 + 4, 10. So 10 + 5 + 6, 11. 11 + 10 அப்படின்னு வரும் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஆல்ரெடி ஒரு 10 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு. நடுவில் 7, 8, 9 இருக்கா? ஸோ 7, 8, 9 போட்டுடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க 9 இருக்கு, இங்க ஒன்று 10 வச்சுக்கலாம். 8 இங்க 20ன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு 7 இருக்கு 27, அங்க ஒன்று 28 கூட வச்சுக்கலாம். ஸோ 8 அப்படின்னா நம்ம 8 28 2 போடலாம். 1 2 3 4 5 5 + 2 7. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 78 அப்படிங்கிறது வந்து 2 × 78 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 78 × 2 அப்படின்னா 8 2s are 16க்கு 6 1, 7 2s are 14 + 1 156. ஸோ 156 டைம்ஸ் வந்து பெல் அடிக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 14th கொஸ்டின். போக்குவரத்து சமிஞ்சை விளக்குகள்
3 வெவ்வேறு சாலை சந்திப்புகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடிகளும் 72 வினாடிகளும் 108 வினாடிகளும் பின் மாறுகிறது. அவை எல்லாமே 8:20 அப்படின்னா 8 மணி நேரம் 20 நிமிஷம் மணியில் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் எப்போது அது ஒரே நேரத்தில் மாறும்? 17 19 கேட்ட கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரே நேரம் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்? எல்சிஎம். அதே மாதிரி பாருங்க 3 டிராபிக் லைட் இருக்குதான் சிக்னல். அது வந்து ஒவ்வொன்றும் பாருங்க 48 72 108 3 சிக்னல் இருக்கு. மூணுமே எப்ப கடைசியா மாறும்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட். 48 72 108 நம்ம 3 டேபிள்ல போட்டு பார்க்கலாம். 3 டேபிள்ல போட்டோம்னா 1 டைம் 16 2 டைம் ஸோ 24 3 36 16 இருக்கு 24 இருக்கு 36 இருக்கு. 4th டேபிள்ல போட்டு பார்க்கலாம். 4th டேபிள்னா 4 டைம் வரும் 6 டைம் வரும் 9 டைம். ஸோ 4 6 9 நம்ம 2 டேபிள்ல போட்டு பார்க்கலாம். இல்லாட்டி 3 டேபிள்ல போடலாம். 6 to 9 இருக்குல்ல 3 டேபிள்ல போனால் 4 அப்படியே இருக்கும். 2 டைம் 3 டைம். ஸோ இப்போ நம்ம 2 டேபிள்ல போட்டோம்னா 2 டைம் 1 டைம் 3. ஸோ இப்போ நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 1 டைம் 3 ஸோ 3. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 3 3s are 9 9 3s are 27 வச்சுக்கோம். 4 2 into 2 4 4 into 4 16. So 27 into 16 பார்க்கலாம். 27 into 16 அப்படின்னா 6 6 are 36 7 6 are 42 2 we show 4 2 6 are 12 plus 4 16 1 into 7 7 1 into 2 2 so 2 times அப்படியே வந்துரும். 6 plus 6 12 plus 1 இருக்கு. So 13க்கு 1 1 plus 2 3 3 plus 1 4. So நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 432 seconds. என்னென்ன கொடுத்துருக்காங்க? வினாடிகள்னு கொடுத்துருக்காங்க. போன சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? நிமிஷம்னு பார்த்தோம். இங்க என்ன கொடுத்தாங்க? வினாடிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க இதை நம்ம 60ஆல டிவைட் பண்ணணும். நம்ம இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்னு பாருங்க. ஆக்சுவலாக வந்து 432 by 60. ஸோ செகண்ட்ல மினிட்ஸாக மாற்றணும். ஸோ 60ஆல டிவைட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பாருங்க 432 by 60ன்னு சொல்லியிருக்கு. 432 வந்து 60ஆல நம்ம டிவைட் பண்ண முடியாது ஈவன் நம்பர்னாலுமே. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து 420 by 60 plus 12 பிரிச்சுக்கலாம். இல்லை இதோட நம்ம கன்வென்ட்டுக்காக தான் பிரிச்சுக்கிறோம் கைஸ். ஏன் அப்படின்னா பாருங்க இது ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். 0க்கு 0 1 டைம் 7 டைம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம். ஸோ அதுக்காக கன்வென்ட்டுக்காக நீங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 7 நிமிஷம் ப்ளஸ் 12 செகண்ட். ஏன்னா மிச்சம் இருக்கிற செகண்ட். ஏன்னா இது நம்ம வந்து செகண்ட் தான் நம்ம நிமிஷமாக மாற்றுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மிச்சம் மீந்திருக்கு செகண்ட். ஸோ 12 செகண்ட் 7 நிமிஷம். ஏற்கனவே நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னா அதோட நம்ம 7 நிமிஷத்தை ஆட் பண்ணுறோம். 7 நிமிஷத்தையும் 12 செகண்டையும். ஸோ 8 மணி நேரம் 27 நிமிஷம் 12 செகண்ட். இதுதான் நமக்கு ஆன்சர். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து எப்போ வரும் அப்படின்னா 7 நிமிஷத்துக்கு அப்புறம், அதாவது 20 நிமிஷம் அப்படின்னா அடுத்த 7 நிமிஷத்துக்கு அப்புறம் 27 12 செகண்ட் இப்படி தான் கைஸ் வரும். மேக்ஸிமம் நமக்கு எல்சிஎம் HCF வந்து 3 to 4 சம்ஸ் வரும் கைஸ். நமக்கு அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்சிஎம் நம்ம சாதா எல்சிஎம் HCF இருப்பது அதை வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மீண்டும் ஒழிக்கப்படுவதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் எண் கேட்பாங்க. 4 இலக்க எண் பெரிய எண், 5 இலக்க சின்ன எண் அதை வச்சு வகுப்படுவது அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். மீதி இன்றி மீதி இல்லாமல் அப்படின்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.